மிதுனராசி அன்பர்களுக்கு திருமண தடை ரொம்ப நாளா இருக்கு. திருமணமே ஆகல அப்டின்னா, இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார்? கண்டிப்பாம்மா. முதல் திருமணம், 2வது திருமணம், மெயினா ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் நடந்து, அது ஏதேனும் கொஞ்சம் பிரேக்கப் ஏற்பட்டு, சில பல காரணங்களால, ஃபர்ஸ்ட்டு மேரேஜா இருக்கலாம், செகண்ட் மேரேஜா இருக்கலாம், இல்ல அதுக்கும் 2வதுக்கும் மேற்பட்ட திருமணங்களாக இருக்கலாம். தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் கண்டிப்பா இந்த சனிப்பெயர்ச்சியால் அவங்களுக்கு மிதுன ராசிக்கு கைகூடும். திருமணம்னு இல்லைம்மா. ஒரு 2 வருஷமா வேலைக்கு போகாம இருக்காரு எங்க வீட்டுக்காரு. இல்லைனா ஒரு 2 வருஷமா நான் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு வேலை கிடைக்கல. 6 மாதம் ஆகுது வேலை போயிட்டு. அல்லது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணவங்களா இருக்கலாம். ஒரு 2 வருஷமா அப்படியே லாங்கா அப்படியே போட்ட மாதிரியே இருக்குது, மூவ் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் லாங் டைமாக எதுவுமே ஒரு மூவ் ஆகவே இல்லை. அந்த கஷ்டம் நிலையாக கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் மூவ் ஆகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. கண்டிப்பாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த மார்ச் 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் 7ஆம் தேதி விடியக்கூடிய அந்த சூரிய உதயம் மிதுன ராசிக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், நல்ல எதிர்காலமும் மிதுன ராசிக்கு அமையும். இந்த சனிப்பெயர்ச்சி அவங்களுக்கு அவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குதுமா.